Day 69 of 120 to get better understanding of planes. நம்ம பொதுவாக காரில் எப்படி ஃபியூயல் ஃபில் பண்ணுவோம்? நார்மலாக ஃபில் பண்ணுற மாதிரி பைப் டேங்க்கில் ஃபியூயலை ஃபில் பண்ணுவோம். ஏர்க்ராஃப்ட்லேயும் அப்படி தான். பட் ஒரு வித்தியாசம் இருக்குது. காரில் ஃபியூயல் பைப் மேலே இருக்கும். பேசிக்காக டேங்க்கில் ஃபியூயல் பம்ப் வச்சு ஃபியூயல் அந்த பங்க்லேருந்து வரதுக்கான ப்ரெஷர் மட்டும் போடப்படும். பட் ஏர்க்ராஃப்டில் ஃபியூயல் பைப் கீழே இருக்கும், டேங்க் மேலே இருக்கும். நோ கிராவிட்டி. ஸோ ப்ரெஷர் தான் ஃபியூயலை டேங்க் ஃபுல்லாக ஃபில் பண்ணுது. அண்ட் ஏர்க்ராஃப்டில் விங்கு தான் ஃபியூயல் டேங்காக ஆக்ட் ஆகுது. தனியாக ஒரு ஃபியூயல் டேங்க்லாம் கிடையாது. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இன்னொரு வீடியோவில் பேசியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ விங்கோட பாட்டம் சர்ஃபேஸ்ல இருந்து தான் ஃபியூயல் வந்து டேங்க்குக்கு ஃபில் பண்ணப்படுது. அடுத்தது ஃபியூயல் ரெண்டு விங்ஸ்லையும் ஃபில் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் அப்புறம் ரைட்டுன்னு கிடையாது. ரெண்டு விங்ஸ்லையும் ஈக்குவலாக அட் அ டைம்ல ஃபில் ஆகும். இது ஏர்கிராஃப்டை பேலன்ஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. வெயிட் பேலன்ஸ் ஏர்கிராஃப்ட்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். விங்ஸ்ல இருக்க ஃபியூயல் எப்படி விங்ஸுக்கு கீழே இருக்க இன்ஜின்ஸ்க்கு போகுது, அதுவும் 35,000 அடியில் ஏர்கிராஃப்ட் பறந்துட்டு இருக்கும்போது இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் பேசி போடுறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி டெய்லி ஈஸியாக ஏவியேஷனோட ஃபேக்ட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு செலஸ்டியல் விங்ஸை மறக்காது ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏவியேஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இருந்தாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.